இஸ்ரேல் மக்களுக்கு யெகோவா சாப்பிட இறைச்சி கொடுத்ததை நாம் பார்க்க போகிறோம். இஸ்ரேல் மக்கள் பாலைவனத்தில் பிரயாணம் செய்தபோது அவர்கள் சாப்பிடுவதற்கு யெகோவா மன்னா பொழிந்தறினால் வானத்திலிருந்து குடிப்பதற்கு பாறையை பிளந்து தண்ணீர் கொடுத்தார். ஆனால் போகும் வழியில் அவர்களுக்கு இறைச்சியின் மேல் அவர்கள் இச்சைப்பட்டார்கள். மோசேயிடம் அவர்கள் முறையிட்டார்கள், நாங்கள் எகிப்தில் இருந்தபோது ஏராளமாக இறைச்சி சாப்பிட்டோம், இப்பொழுது எங்களுக்கு மன்னாவை தவிர வேறு ஒன்றுமே இல்லை, மன்னாவை சாப்பிட்டு சாப்பிட்டு நாங்கள் அலுத்து போனோம் என்று சொன்னார்கள். அப்பொழுது மோசே யெகோவாவிடம் முறையிட்டார், நம்முடைய மக்கள் இறைச்சி கேட்கிறார்களே, நான் எங்கிருந்து இவர்களுக்கு கொடுப்பேன்? இங்கே இருக்கக்கூடிய ஆடு மாடுகள் எல்லாம் வெட்டினாலும் கூட இவர்களுக்கு இறைச்சி கொடுக்க முடியாதே என்று மோசே யெகோவாவிடம் முறையிட்டார். அப்பொழுது யெகோவா மோசேயிடம் சொன்னார், நீ கவலைப்படாதே, நான் அவர்களுக்கு இறைச்சி கொடுப்பேன். 1 நாள் அல்ல, 10 நாள் அல்ல, 20 நாள் அல்ல, 1 மாதம் முழுவதும் அவர்கள் இறைச்சி சாப்பிடுவார்கள் என்று சொன்னார். அப்பொழுது மோசே சொன்னான், நீர் என்னோட விளையாடுறீரா? ஆண்கள் மட்டும் 6 லட்சம் பேர் இருக்கிறாங்க, எப்படி இவங்க எல்லாருக்கும் நீர் இறைச்சி கொடுப்பேரு அப்படின்னு கேட்டார். அப்போ யெகோவா சொன்னார், நான் சொன்னபடியே அவர்களுக்கு 1 மாதம் முழுவதும் சாப்பிடுவதற்கு இறைச்சி கொடுப்பேன் என்று சொன்னார். அதன் பின்பு அவர் ஒரு காற்றை வரவழைத்து காற்றின் மூலமாக காடைகளை கொண்டு வந்து அது அவர்கள் இருந்த முகாமை சுற்றிலும் 2 நாள் தூரத்திற்கு ஏராளமாக நிரப்பியது. எனவே இஸ்ரேல் மக்கள் போய் அதை அடித்து எடுத்து அவர்கள் சமைத்து சாப்பிட்டார்கள். இப்படியாக யெகோவா இஸ்ரேல் மக்களுடைய இறைச்சி சாப்பிடும் அவர்களுடைய இச்சையை நிறைவேற்றினார். என்னே யெகோவா. அப்படிப்பட்ட யெகோவா நம்மையும் போஷிக்க வல்லவராக இருக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.